ஜாவால எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு ஃபங்ஷனாலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. பட் டியூ டு வந்து யூசரோட வந்து இன்வேலிட் இன்புட்னால ஒரு எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகுதுன்னா, அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஜாவால எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து ட்ரை கேட்ச் பிளாக் வச்சு பண்ணுவோம். ட்ரை பிளாக்ல வந்து எந்த பீஸ் ஆஃப் கோட்னால வந்து எக்ஸெப்ஷன் அரைஸ் ஆகுமோ அதை வந்து ட்ரை பிளாக்ல போடுவோம். எக்ஸெப்ஷன் பிளாக்ல வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம். ஹேண்ட்லிங் வந்து நீங்க டிஃபரெண்ட் வேல பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து வெறும் லாகிங் மட்டும் பண்ணிட்டு இக்னோர் பண்ணிடலாம், இல்லைன்னா ரீட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் கேஸ் ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது வந்து கேட்ச் பிளாக்ல இருக்கும். இப்போ ஜாவால வந்து இன்பில்ட் அப்ளிகேஷன் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஃப்ரம் ஐஓ எக்ஸெப்ஷன், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், அர்த்தமெட்டிக் எக்ஸெப்ஷன், இந்த மாதிரி நிறைய இன்பில்ட் எக்ஸெப்ஷன் இருக்கு. பட் இன்கேஸ் நம்ம வந்து பிசினஸ் யூஸ் கேஸ் ஏத்த மாதிரி நம்ம ஓன் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்றப்பதான் வந்து நம்மளுக்கு கஸ்டம் எக்ஸெப்ஷன் வந்து தேவைப்படுது. இப்ப இந்த கஸ்டம் எக்ஸெப்ஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிளாஸ் எக்ஸெப்ஷன் நேம் which extends exception classes. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிளாஸ் insufficient fund exception extends exception. இதுதான் வந்து நம்ம கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி ஒரு ஹை லெவல் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். பட் இதை வந்து எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிளே பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ வந்து செக் அவுட் பண்ணுங்க.